நாங்களாம் கொஞ்சம் ஸ்கூல் படிக்க ஆரம்பிக்கும் போது மட்டும்தாங்க இந்த ட்ரெஸ் வேணும் அந்த ட்ரெஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் என் பசங்க இப்போயே எனக்கு இந்த ஜெர்க்கின் வேணும் அந்த ஜெர்க்கின் வேணும்னு இப்போ அந்த க்ரீன் தான் போட்டு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அடம் பண்ணி எனக்கு ப்ளூ தான் வேணும்னு இதை போட்டுட்டு வந்துட்டாங்க. சரி, கலர் அடிக்க போறியா? மூஞ்ச காட்டு. ஏன் கலர் அடிக்க போறியா? நாங்கள் ஆக்சுவலாக குப்பை கொட்டுறதுக்கு தாங்க போனோம். சரி, நாங்கள் எப்போ குப்பை கொட்ட போனாலும் சரி இந்த மாதிரி ஃபுல்லாக கிளம்பி தான் போகணும். ஸோ அந்த மாதிரி கிளம்புறதை ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு அப்படியே கடைக்கும் போயிட்டு வந்தாச்சு. எப்போதும் லஞ்சுக்கு கிரேவி தானே வச்சுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணலான்னு கோகோனட் ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கோகோனட் ரைஸ் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டு அதில் தேங்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றி இந்த தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக முந்திரி, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த நான் பெரிய தேங்காவாக போட்டதுனால கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் துருவலாகவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சாதத்தில் கிளறி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நார்மலாக அந்த ஒயிட்டாக இருக்கும்ல இந்த கோகோனட் ரைஸ், அதை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.